அடுத்தது 6.2ல 15th question. In a shopping mall, there is a hall of cuboid shape with dimension 800, 800, 720 units. ஒரு ஷாப்பிங் மால் என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுனாக்கா ஒரு கியூபாய்டு ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா which needs to be added the facility of an escalator in the path as shown in the dotted line of the figure. இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டயக்ராமில் என்னன்னாக்கா ஒரு கியூபாய்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் புக்கில் இந்த ஃபிகரை பார்த்துக்கணும். Find first question the minimum total length of the escalator. அந்த எஸ்கலேட்டர்னுடைய மினிமம் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் the height at which the escalator changes its direction. இந்த எஸ்கலேட்டர் இப்படி போய் திரும்ப அப்படி வருது இல்லையா, அப்போ இதுக்கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்படி போய் திரும்ப இப்படி வருது, அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குது. அங்கே போயிட்டு திரும்ப இப்படி வருதுனாக்கா அந்த இடத்துல ஒரு சேஞ்ச். அப்போ எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் வருதோ அங்கெல்லாம் அதான் அந்த கேட்டாங்க இந்த ஹைட், அந்த இடத்துல ஹைட் எவ்வளோது, கிரவுண்ட்லேருந்து ஹைட் எவ்வளோது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் த ஸ்லோப் ஆஃப் த எஸ்கலேட்டர் அட் த டேர்னிங் பாயிண்ட். எஸ்கலேட்டர் இப்படி போய் இப்படி திரும்புது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஸ்லோப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்னாக்கா ஒரு கியூபாய்டு இருக்கு இல்லையா, அந்த கியூபாய்டை இந்த கியூபாய்டு இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கியூபாய்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்படி இருக்கும். இது ஆக்சுவலாக இப்படி இருக்கும். இப்படி வந்து இப்படி வந்துனாக்கா இப்படி இருக்கும். சரிண்ணா, அதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி இருக்கு. இப்போ இதுக்கிட்ட இப்படி இது வந்து இப்படி டேர்ன் ஆகிருக்கும் இல்லையா, இப்போ இதுக்கிட்ட ஒன்று திரும்ப இது வந்து இந்த இடத்துல டேர்ன் ஆகிருக்கும். இங்கே ஒன்று திரும்ப இங்கே ஒன்று இப்படி இருக்கும். அவனுடைய டைமென்ஷன் லென்த்தும் பிரெத்தும் சேம்னு சொல்லிட்டாங்க. இதான் லென்த்து, இது பிரெத்து. ஏன்னா இது வந்து இப்படி வந்துருக்கும், இப்படி வந்துருக்கும், இப்படி இப்படி. இப்போ இது லென்த்து, இது பிரெத்து. அப்போ ரெண்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ லென்த்து 800, பிரெத்து 800. அடுத்து இது லென்த்து 800, பிரெத்து 800. இப்போ இது அப்படியே இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதுவும் டாப்பில் இருக்கும், இந்த இருக்கும். அப்போ எஸ்கலேட்டர் இதில் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா இதில் வந்து முடியும். இதை சேர்த்திங்கனாக்கா இங்கே வந்துருக்கும். இந்த இப்படி சேர்த்திங்கன்னா இதுக்கு நேராக மேலே இருக்கும். ஏன்னா அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த எஸ்கலேட்டர்னு கேட்குறாங்க. அப்போ இதில் ஆரம்பித்து இதில் முடிஞ்சிருக்கும் இந்த எஸ்கலேட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த லென்த்தை தான் கண்டுபிடிக்கணும். இந்த லென்த்து தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த லென்த்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் the height at which the escalator changes its direction. இந்த எஸ்கலேட்டர் இப்படி ஏறுது. இது ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. இப்படி ஏறிடுது. இதுகிட்ட ட்ரெயின் ஆக்கி திரும்ப இப்படி ஏறும். இதுகிட்ட ட்ரெயின் ஆக்கி இப்படி ஏறும். இதுகிட்ட ட்ரெயின் ஆக்கி இப்படி ஏறும். அப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ட்ரெயின் ஆகுது, இங்கே ட்ரெயின் ஆகுது, திரும்ப இங்கே ட்ரெயின் ஆகுது, திரும்ப இங்கே ட்ரெயின் ஆகுது. அப்போ 3 இடத்துல ட்ரெயின் கிடைக்குது. அந்த 3 டேர்ன்லேயும் ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் என்னன்னு தெரியல, H1, இந்த ஹைட்டு H2, இந்த ஹைட்டு H3. இது 3 கண்டுபிடிச்சாக்கா செகண்ட் கொஸ்டின் ஓவர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, the slope of the escalator at the turning points. இப்போ இதில் ஸ்டார்ட் ஆகும். இதுகிட்ட திரும்ப இப்படி போகுது, இந்த இடத்துல அப்படி போகுது. அப்போ அப்படி ஸ்லோப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுதான் ஸ்லோப் தீட்டா. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா அடுத்த கொஸ்டின் ஓவர். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இது லென்த்து, பிரெத்து, லென்த்து, பிரெத்து. ஹைட்டு சேம் பாருங்கள், 720 தான். இது 720, இது 720, இது 720, இது 720, இதுவும் 720 தான். இப்போ பாருங்களேன், இதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுக்குவோம், ஆர்ஜினாக வச்சுக்குவோம், ஓ. இப்போ இதில் இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதை ஓ, இதை வந்து ஒரு பி, இதை சி அப்படின்னு சொல்லி ஓபிசி. இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா
90 டிகிரி தான் இருக்குது. இது 90 டிகிரியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு ஓசி தானே வேணும். இப்போ ஓசி ஸ்கொயர்ன்றது ஹைபாட்னிஸ். ஓசி ஸ்கொயர் வேணும்னா ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சா ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ஓவிலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன 800 1600 2400 3200 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இதில் தான் தெரியுமே நமக்கு 720 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 3200 ஸ்கொயர் பண்ணி 720 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா ஓசி இஸ் ஈக்குவல் டு 1075 8400 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு ரூட் எழுதுவோம். இதுக்கு ரூட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3280 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது பாருங்க ஓபி ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது அதுக்கு ரூட் எழுதிச்சிங்கனாக்கா இது கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த H1 H2 H3 இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ஆக்சிஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை ஒய் ஆக்சிஸ் அப்படின்னும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணிட்டேனாக்கா இது ஆர்ஜின் என்ன 0,0. அடுத்து இந்த பாயிண்ட் காமிக்கிறேன். இதுலேருந்து வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 3200 கமா அந்த லென்த் வந்து 720. அப்போ இந்த பாயிண்ட் தெரியுது, இந்த பாயிண்ட் தெரியுது. அது ரெண்டையும் வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அனுப்பிச்சுக்கணும். 0,0வையும் 3200 கமா 720 இது ரெண்டையும் வச்சு ஈக்குவேஷன் அனுப்பிப்போம். 2 பாயிண்ட் ஃபார்முலா. இதான் x1 y1, இதுதான் x2 y2. 2 பாயிண்ட் ஃபார்முலா என்ன? y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. y minus y1 0, y2 minus y1 720 minus 0. x minus x1 value 0, x2 minus x1 3200 minus 0. y is equal to x by 3200 into 720. y is equal to ஒரு 0 கூட அடிச்சிடலாம். என்ன கிடைக்கும்? 720x by 320 அப்படின்னு கிடைக்கும். இதை கூட அடிக்கலாமா? nine x by 40 அப்படின்னு கிடைக்கும். y is equal to 9x by 40. இப்போ H1 கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ போடணும். இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்ன? 800. எக்ஸோட வேல்யூ 800 போட்டிங்கன்னா இந்த y டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 800 அப்படின்னு போடுது. அப்போ x is equal to 800 அப்படின்னு போட்டிங்கன்னா y is equal to 9 by 40 into x பதிலாக 800. ஒரு 0 அடிச்சிடலாம். கிடைக்கும் 180 கிடையாது. அப்போ 180 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் H1ஓட வேல்யூ. implies H1 is equal to 180 யூனிட். அடுத்தது இந்த இடத்துல H2 வேணும். H2 வேணும்னா இது ஒரு 800, இது ஒரு 800, 1600 போடுது.
எக்ஸுக்கு பதிலாக 1600 அப்படின்னு போட்டிங்கன்னா y is equal to 9/40 into எக்ஸுக்கு பதிலாக 1600 ஈக்குவல் டு ஒரு 0 அடிச்சிடலாம். அடிச்சிங்கனாக்கா 40 9 into 40 360 கிடைக்குமா? 360 கிடைக்கும். அப்போ this H2 ஓட வேல்யூ 360 யூனிட்ஸ். அடுத்து H3 இந்த இடத்துல 800 800 800 2400 x is equal to 2400 அப்படின்னு போட்டிங்கன்னா y is equal to 9/40 into 2400 equal to 0 அடிச்சிடலாம். அடிச்சிங்கனாக்கா 60 540 கிடைக்கும். இப்போ H3 implies H3 is equal to 540 units. இப்போ எக்ஸ்லேட்டர் டேர்ன் ஆகிற இடத்துல ஹைட் என்னன்னு கேட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன? the slope of the escalator at the turning point. turning pointல ஸ்லோப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்களேன். y is equal to 9/40 into x அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? y is equal to mx ஃபார்முலா இருக்குது. அப்போ இதை கம்பேர் பண்ணிங்கனாக்கா mோட வேல்யூ 9/40. இப்போ நம்ம ஸ்லோப் தானே கேட்குறாங்க. therefore ஸ்லோப் is equal to 9/40. சரிண்ணா? 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு.